ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். எனக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நான் கிச்சன் கிளீனிங் என்னோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். நான் எப்பவுமே அப்பப்போ கிளீன் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்குன்னா வெளியே போனா இந்த மாதிரி அப்படியே விட்டு போயிடுவேன். நேற்று வந்து கிளீன் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு பயங்கர தலைவலி, வெளியே போயிட்டு வந்து அதனால ஒண்ணுமே கிளீன் பண்ண முடியல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ கவுண்டர் டாப் ஃபுல்லா கன்றாவியாயிடுச்சு. இப்போ எல்லாமே இதை கிளீன் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கிளீன் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நேற்று தொலைக்கினதை நான் இப்பதான் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல இதெல்லாம் எடுத்து எங்க வைக்கணுமோ அங்கே வச்சிருந்தேன். இப்பெல்லாம் என்னால் எப்பெல்லாம் சமைக்கவே முடியும். ஏன்னா சமைக்க முடியாது. இது ஒரு ரொம்ப போனது ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னம்மா? சரி சரி, பரவாயில்ல. அம்மா ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு பேக் பெயின் இருக்கு, அதான் சொல்லிட்டு போறாங்க. முடியல, வலிக்குதுமா. நான் ஃபர்ஸ்ட் தட்டெல்லாம் வாஷ் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் நான் சோப் போடுவேன். அவ்வளோதான், ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. சைட்லேருந்து எல்லாமே மைக் வந்து ஸ்டாப் ஆனதே தெரியல, அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதா இருக்குது. மைக் வந்து எப்போ ஸ்டாப் ஆச்சுன்னே தெரியல வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது. அவ்வளோதான், எல்லா பாத்திரமும் துலக்கி முடிச்சாச்சு. சிங்க்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அப்புறம் இன்னும் அந்த சைடு எல்லாமே க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. அங்கெல்லாம் ஆயில் பிசுப்புலாம் பார்த்திங்கன்னா நிறைய கீழெல்லாம் தெரிச்சிருக்கு. ஏன்னா சமையல் டெய்லியும் செய்கிறனால ஃபுல்லாக தெரிக்குது. இந்த வால் ஸ்டிக்கர் ஒட்டினால அது அந்தளவுக்கு ஈஸியாக இருக்குது துடைக்கிறதுக்கெலாம். குப்பைலாம் நிறையா இருக்குது. பேக்ரவுண்ட் வர நாய்ஸை மட்டும் இக்னோர் பண்ணிக்கோங்க. வீட்டில் எல்லாம் பேசிகிட்டு இருக்கனால சவுண்டாக இருக்குது. இன்னும் சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணணும். சிங்க்கெலாம் ஃபுல்லாக பாத்திரம் விளக்க முடிச்சோன்னே ரொம்ப அழுக்காக இருக்குது. அந்த சோப் வைக்கிற அந்த இடம் எல்லாமே அழுக்காக இருக்குது. க்ளீன் பண்ணணும். இந்த ஹோல் ப்ராசஸ் பாருங்கள், க்ளீனிங் ப்ராசஸ் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி தான் அது.
பாருங்க கவுண்டர் டாப்ல எவ்வளோ க்ளீன் பண்ண பிறகு எப்படி இருக்கு பாருங்க. டஸ்ட்பினும் கழுவி கவுத்தாச்சு, சிங்க்கும் க்ளீன் பண்ணியாச்சு, கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி என்னோட இன்னைக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இல்லை இனிமேல் தான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபன் பண்ணணும், எல்லாம் சமைக்கணும், இனிமேல் தான் அடுத்தது பண்ணணும். இது க்ளீன் பண்ணால் தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும், மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு புது வீடியோலாம் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.